வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பொங்கல் ரெசிபி தாங்க. அடுப்பில் பொங்கல் வச்சாச்சு. இவ்வளோ பெரிய பொங்கல்னு யார் இது பண்ணாதீங்க. எங்கள் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. 1 கப் அரிசிக்கு வந்துட்டு 1/2 கப்பு பருப்புங்கிற விதத்தில் வச்சுருக்குங்க. 3 விசில் வச்சுருக்கு. எங்கள் வீட்டு ஸ்டைல் பொங்கலுங்க. எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் சித்தி வச்ச பொங்கல். சாம்பார் இன்னைக்கு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அதோட ரிஸ்க் என்னன்ட்டு இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் பொங்கல் எங்கள் வீட்டில் சும்மா சொல்லக்கூடாது, அடிச்சுட்டு ஆள் இல்லை எங்கள் சித்தி. பொங்கலுக்கு மிளகு சீரகம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. யார் மேலே கோவம் இருந்தால் அதையும் சேர்த்துடுங்க. இது வீட்லேயே காய்ச்ச நெய்ங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே வீட்டில் காய்ச்ச நெய் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த இடிச்சு வச்சாங்க இல்லையா, மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. கருவேப்பிலையும் கூட சேர்த்து போட்டிருக்கு. எதுக்கு இடிக்கிறாங்க? நாங்கள் சின்ன பசங்க எங்கள் வீட்டில் வந்து சின்ன பசங்கன்னு சொல்ல விட நாங்களே அப்படித்தான் சாப்பிட மாட்டோம், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவோம். அதனால எங்களை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பெரியவங்கலாம் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இது பண்ணுறோன்றனால தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுமே பொறுக்கி வைப்போம் நாங்கன்னா. அது இருக்குது. தண்ணி எதுக்குன்னா, இது பொங்கல் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்குங்க. ஸோ அதனால வெந்நி சூடு பண்ணி அந்த பொங்கல்ல ஊத்துறதுக்காக எங்க அம்மா தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. அம்மா சித்தி எல்லாம் ஒண்ணுதாங்க. எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு 4 அம்மா இருக்காங்க. அதனால எல்லாருமே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்றா கூப்பிடுவோம். தாளிச்சு வச்சதை ஊத்திக்கலாம். வாங்க சாப்பிடலாம்.